கோயம்புத்தூர்ல தயவு செஞ்சு வீடு வாங்கிடாதீங்க. இந்த வீட்டை பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு ஸ்பேசிஸான வீடு பார்க்க போகிறோம். ஒரு 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டுற வீட்டில் என்னென்ன வசதிகளாக இருக்குமோ அதை இந்த 2.25 சென்ட் இடத்துல கொடுத்துருக்காங்க. வீட்டோட பிளானை நான் சிம்பிளாக சொல்கிறேன். 12க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய செடான் கார் நிறுத்தி 2 நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ், 16க்கு 20ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா, மல்டிமீடியா யூனிட், ஃபால் சீலிங் வரையான இன்டோக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. தனியாக ஒரு பூஜா ஸ்பேஸ், அங்கே ஒரு லாபி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் 8க்கு 20ங்கிற அளவில் மாடுலர் கிச்சன் கம் டைனிங்காக நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோடு இருக்குங்க. வீட்டில் 3 டிஃப்ரெண்ட் சைஸ் பெட்ரூம்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 10க்கு 11ங்கிற அளவில் கிட்ஸ் பெட்ரூமு, இது போக 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமு. எல்லா பெட்ரூமுக்குமே 4க்கு 10 5க்கு 10ங்கிற அளவில் பெருசாக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா இருக்குது, ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பிளானிங் பார்த்தீங்கன்னா இந்த 2.25 சென்ட் இடத்துல தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சுத்தமாகவே நம்ப முடியல. நம்ம இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடா டியூப்ளக்ஸ் மாடலில் 3 டாய்லெட்டோட கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சாண்டில், டார்க் ப்ரௌனு, ஒயிட் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நமக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் இருக்குது. அது போக ட்ரீ டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான கிரில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மேலே மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க்கோட வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் நீட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க, உடன் பிளாங்க்ஸ் மாதிரியான டிசைனோட. இந்த கேட்டுக்கு வந்து ரேம்ப்பு, ஸ்டெப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் 12க்கு 17ங்கிற அளவில் ஒரு கவர்டு பார்க்கிங் ஸ்பேஸுங்க. சூப்பரான பேட்டர்ன் உள்ள மாதிரியான பார்க்கிங் டைல்ஸ் ஹெவி டியூட்டி டைப்பில் கொடுத்து, வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்து, சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. சீலிங்கில் ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது போக பார்க்கிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய டெய்லு கடையில் இந்த மாதிரியான கோல்டன் பீடிங் டிசைன்ஸும் பொறுத்திருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாங்க. எல்லா சைட்லையுமே செட்பேக் ஸ்பேஸும் இருக்குது. இங்கே வந்து ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணி வீட்டோட மெயின் டோரை வந்து இந்த சிட் அவுட் ஸ்பேஸில் வடக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்பில் தேக்கு மரத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் 4500 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கான சம்பு, 4500 லிட்டரில் சால்ட் வாட்டருக்கான சம்புன்னு 2 சம்ப் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம அப்படியே வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாங்க. உள்ளே வந்ததும் 16க்கு 20ங்கிற அளவில் செம்மையாக ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது. சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் எரியுது. அந்த கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஹேங்கிங் லைட்லாம் கொடுத்து 2 ஃபேனோட ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துருதுங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் நிறைய சோபேசஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸோட நிறைய லைட் ஒர்க்ஸோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. அந்த சைடு கார்னரில் நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சைடு நமக்கு ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் காமிக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கலாம். நிறைய பொருளை வந்து இந்த இடத்துல நீங்கள் டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா பூஜா கேபினெட் கிழக்கு பார்த்த மாதிரி சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான டோர் ஃபிக்ஸ் பண்ணி லைட்டிங் ஒர்க்கோட ஒரு கிழக்கு பார்த்த பூஜா கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பூஜா கேபினெட் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் மாதிரி இருக்குங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2க்கு 4ங்கிற அளவில் மைல்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு லிவிங் ஏரியாவில் 2 இடத்துல ஜன்னலும் இருக்குது. அடுத்து நம்ம கிச்சன் கம் டைனிங்கை பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங்குள்ளே என்டர் ஆகும்போது இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங்க்கு உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டைல் ஒர்க் வந்து உட்டன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 8க்கு 20ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சன் கம் டைனிங்க. நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. கிச்சன் ஸ்பேஸில் ஃபுல்லாக வாலுக்கு கிளாஸான டைல் ஒர்க் பண்ணி கவுண்டர்லாம் நமக்கு எல் டைப்பில் கிரனைட்டில் அமைச்சு கொடுத்து, சிங்க்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்து அங்கே குட் வாட்டருக்கு தனியாக, போர் வாட்டருக்கு தனியாக டேப்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆரோ மாற்றக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே லைட்டு கிரே, அதுபோக ஒயிட் கலர் காம்பினேஷனில் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ்லாம் வர மாதிரியான நிறைய பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப்பில் ஒரு பெரிய ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அது போக ஸ்டோரேஜுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய டால் யூனிட், பேங்க்ரி யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நமக்கு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நமக்கு ஒரு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு கொடுத்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமாக பார்க்கலாம். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இங்கே நமக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு சைடு இருக்கக்கூடிய வாலில் வார்ட்ரோப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. மேலே வரக்கூடிய இந்த RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கிளாஸான ஃபினிஷிங்கில் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரியான கோல்டன் பீடிங் டிசைன்ஸ்லாம் பொருத்தி பிளாக் கலர் ஹேண்டில்ஸோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சீலிங்கோட கார்னர்ஸ்லாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் பொருத்தி இருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5க்கு 10ங்கிற அளவுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க.
ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்ட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ், ஏன்னா செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங்ல வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. அது போக எக்ஸாஸ்ட் ஃபேனோட வென்டிலேட்டர், தேவையான சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து லிவிங் ஏரியாவில் இந்த சைடு இருக்குங்க. டெய்லு கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்ட்ரைல்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோம்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த ஃபார்மல் லிவிங் ஏரியா சைஸ்லேயே ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவை சென்டராக வச்சு வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, அந்த சைடு இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம், இந்த சைடு இருக்கக்கூடிய 3வது பெட்ரூம் எல்லாத்துக்கும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு டிவி யூனிட் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கேயும் ஜன்னல், கிளாஸ், டைல் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முதல்ல வீட்டோட 2வது பெட்ரூமை பார்க்கலாங்க. இது வந்து 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம். இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. நம்ம கீழே பார்த்த அதே கலர் காம்பினேஷனில் வேறு மாதிரியான டிசைனில் இங்கே வாட்டர் ஸ்பேஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. விண்டோ சீட்டர் இருக்குது. விண்டோ சீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் ஃபுல்லாமே லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த இடத்துல ஒரு டிவி யூனிட் மாதிரியான ஸ்பேஸும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே நம்ம பார்த்த போக இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது வந்து 5க்கு 10 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம், பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் டெய்ல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த மாதிரியான 3D பிரிண்டட் டெய்ல் ஒர்க்ஸும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எல்லா சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சுருக்குறாங்கங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமாக பார்த்தலாம். இந்த வீட்டில் வந்து 3 பெட்ரூமே 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பெட்ரூம் வந்து 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூமு. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. இங்கேயும் ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் இன்டோக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. 4க்கு 10 அளவில் நல்லா பெருசாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்துடலாங்க. கீழே நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லைங்க, 12க்கு 17 அளவில். கவர்டு பால்கனி 12க்கு 17 அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கீழே நம்ம பார்க் ஏரியாவில் பார்த்த மாதிரியான பேட்டர்ன்லேயே டெய்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் கிளாஸ் ஒர்க்கு, அது போக இந்த இடத்துல சீலிங் ஃபுல்லாமே நிறையா ஸ்பாட்லைட்ஸ் பொறுத்திருக்கிறாங்க. ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரியான ஹூக்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே நமக்கு மாடிக்கு போகிறக்கான ஸ்டேர் கேஸும் வந்து எம்எஸ்டியில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் வடவழி லொக்கேஷனில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,12,00,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் வடவழி லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மற்ற வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டோட பட்ஜெட்டுக்கு இந்த வீட்டோட பிளானிங் வந்து செம பெருசுங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கொடுத்துக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு முதல்ல கால் பண்ணிடுங்க.